தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்காருடா. விடுமா, அவர் முடிவு எடுக்கிறாரு, அவர் இஷ்டம். நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? அவர் வந்துட்டாரு. ஏங்க இங்க வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? என்ன குரல் ஒசருது? பொண்டாட்டி குரல் ஒசராத அளவுக்கு நீங்க நடந்துக்கணுங்க. தப்பு பண்ணிட்டு குரல் ஒசருதுன்னு கேக்குறீங்க. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? என்ன வேலை பார்த்துட்டு வரீங்க? அத முதல்ல சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓஹோ, அப்படின்னா நீங்க தனி ஆளா இருக்கணும். தனியா என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறப்போ ஒவ்வொரு முடிவையும் குடும்பத்தோட கலந்து எடுக்கிறவன் தாங்க ஒரு நல்ல குடும்பத்து தலைவன். என்ன இப்ப நான் இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரியா? என்னடா எல்லாம் ஓயார்படா? எது நடந்தாலும் அதுக்கு நான் தானே. அது எப்படிப்பா? அப்ப எனக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. நீங்க என்ன முடிவு நாடுங்க, நான் தலையிட மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். டேய் நீ சும்மா இருடா. எதை விட்டு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. உடமா தலைக்கு மேல வளர்ந்த 2 பசங்க இருக்கும்போது மருமக பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதுக்கு அப்படி என்னடா அவசியம்? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஐயோ அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன். மாமா தான் கேட்காம பத்திரம் பண்ணாரு. மாமா, மீனாட்சி அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னைக்கும் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனா அக்கா, அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்கோன்னு. அப்ப கூட நீங்க கையெழுத்து போடாம வந்திருக்கலாம்ல. அவரு குடும்பத்துல இருக்கிற மூத்தவர். அதுவும் தகப்பனுக்கு சமமா இருக்கிற மாமனாரோட பேச்ச மீற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவ கிடையாது. மாமா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதான் நான் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை. இது நம்ம வீடு. நம்ம வீட்டை இன்னொருத்தர் பேர்ல எழுதி வைக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்க பாரு, இது என் சுய சம்பாத்தியம். என் உழைப்புல சம்பாரிச்ச சொத்து இது. அதை யார் பேருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சார் சார் ஒரு நிமிஷம் சார், உங்களை செக் பண்ணணும் சார். சார் உங்களை செக் பண்ணிடுறேன் சார். எதுக்கு? வெற்றி சார் தான் எல்லாரையும் செக் பண்ண சொன்னாரு. இது என் வீடு. என் வீட்டுக்குள்ள போறதுக்கு நீ என்ன செக் பண்ணுவியா? சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். முடியாது. என்ன பண்ணுவ? சார் ரூல்ஸ் எல்லாருக்கும் வந்து பொதுவானது தான் சார். கம்ப்ளீட்டா எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்ப சொல்லிருக்காங்க சார். யார் வீட்டுக்கு வந்து யாரை செக் பண்ணணும்னு பேசிட்டு இருக்க நீ? உங்க எம்எல்ஏ என்ன வாசல்ல நிக்க வச்சு அவமானப்படுத்த சொல்லிருக்காங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த பாரு, நான் யாருன்னு தெரியும்ல. அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஐஜி கிட்ட பேசட்டுமா? சார் நீங்க யாருக்கிட்ட வேணும்னாலும் பேசுங்க சார். எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் சார் ஆகணும். கான்ஸ்டபிள் சார் செக் பண்ணுங்க. சரிங்க சார். யோ யோ விடியா விடியா. சார் என்ன கன்னு வச்சிருக்கீங்க? கன்னு வச்சிருக்கேன். என்றுதான் கன்னு. நான் இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருந்திருக்கேன், மந்திரியா இருந்திருக்கேன். எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு. 10 வருஷமா இந்த துப்பாக்கி வச்சிருக்கேன். என்ன புதுசா கேக்குற நீ? சரிங்க சார், இந்த கன்னுக்கான லைசன்ஸ் கொடுங்க சார். லைசன்ஸ் தானே கதிர்? அப்பா லைசன்ஸை காட்டு. சரி. சார் ஆல்ரெடி இந்த கன் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார்.
எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? ஆமா, ஒரு வாரம் தானே ஆச்சு. நான் ரெனியூவல் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. சார், ஒரு வாரமோ 10 நாளோ இதை டிபார்ட்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ரெனுவல் பண்ணிருக்கணும். ரெண்டுமே பண்ணல. அப்படின்னா இந்த துப்பாக்கியால இல்லீகலா என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல சார். சாரி சார், லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருந்ததுனால நான் உங்களை என்கொயரி பண்ணணும் சார். வாங்க அக்கா உள்ள வா. மாமா வாங்க. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க அத்தை, உட்காருங்க. யார் அஞ்சலி? அம்மா. அடடே, வாங்க அண்ணே. வாங்க வாங்க சம்பந்தி. வணக்கம், வாங்க வாங்க வாங்க. உட்காருக்கா. உட்காருங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. செல்லோ சாப்பிட்டியா? என்ன சம்பந்தி, இப்பதான் எங்க வீட்டுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சுதா? எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டிருக்கேன். அம்மா, தியா குட்டி. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம இப்படி எல்லாம் உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு ஐயோ, இருக்க. சரி இல்ல. நான் தண்ணி எடுத்துட்டு ஆ, வரேன். நான் எடுத்துட்டு வரேன். பாட்டி, ம், இனிமே நாங்க இங்கதான் தங்க போறோம். ஏன்னா தாத்தா எல்லாரையும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க.